திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு. திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைக்க வருகை தந்த எதிர்க்கட்சித் தலைவரை பொதுமக்களும் தொண்டர்களும் வழிநெடுகளும் ஆரவாரம் செய்து வரவேற்பு. அதிமுக ஆட்சியில் முயற்சி எடுக்கப்பட்ட ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் ஆவேசம். இரு மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி ஆட்சியில் உள்ள நிலையில் விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி ஸ்டாலின் அரசு உள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய தூதுவராக இருந்து நீங்க நீண்ட நாட்கள் போராடி கொண்டிருக்கின்ற அந்த ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்க முயற்சி எடுத்தோம். ஆனா இடையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கிடப்பிலே போட்டு விட்டார். கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி, தமிழகத்திலே உங்களுடைய ஆட்சி. ஆக இரண்டுமே இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றீர்கள். இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள். இன்னும் 7 மாத காலம் இருக்கின்றது. இப்பொழுதாவது இந்த மக்களுடைய எண்ணங்களை, இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நீண்ட காலமாக எதிர்பார்க்கின்ற இந்த ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு வடிவம் குறிக்கின்ற விதமாக கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வு காணுங்கள். இல்லாவிட்டால் இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். அதிமுக ஆட்சியில் 90% முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் மூலம் மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் உறுதி. முதியோர்கள், ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு அவர்களை கண்டறிந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு ஒரே நேரத்தில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 90% முதியோர்களை கண்டறிந்து முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதேபோல அதிமுக ஆட்சியில நம்முடைய சகோதரிகள் குறித்த நேரத்தில் வேலைக்கு போகணும், வேலை முடிந்து வீடு திரும்பணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில கொடுத்தோம். அதையும் திமுக ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். அதற்காக 25,000 மானியம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம் கொடுக்கப்படும். கொப்பரை தேங்காயின் விலையை உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக. தென்னை விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் அதிமுக ஆட்சியில் செய்து கொடுக்கப்பட்டது என எழுச்சி பயணத்தின் போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். தென்னை விவசாயிகள் நிறைந்திருக்கிறாங்க. அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தணும். கொப்பரை தேங்காய் விலை குறைவா இருந்தது. என்னுடைய கவனத்திற்கு இங்க இருக்கிற விவசாயிகளும் அப்பொழுது அமர்ந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் என்னிடத்திலே தெரிவித்தார்கள். முன்னாடியாக மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த கொப்பரை தேங்காய் விலையை உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வாடல் நோய், இன்னைக்கு கேரளாவில் வாடல் நோய் வந்து விட்டது. அந்த வாடல் நோயிலிருந்து விவசாயிகள் அந்த தென்னையை காப்பாற்றி விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு தென்னையிலிருந்து நீராபானம் தயாரிப்பதற்கு அதிமுக ஆட்சியில் தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்படி பல திட்டத்தை விவசாயிகள் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். மத்திய அரசிடம் பேசி 100 நாள் பணியாளர்களுக்கு ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுத்தது அதிமுக எனவும் புரட்சி தமிழர் பெருமிதம்.
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது பல அறிவிப்புகளை விட்டாங்க. தேர்தல் அறிவிப்பில் பல அறிவிப்புகள் விட்டாங்க. அதுல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு 150 நாள் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களாமா? 100 நாள 150 நாளா உயர்த்தினாங்களா? உயர்த்தல. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கூட கொடுக்கல. உண்மைதானே? அண்ணா திமுக கட்சி மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அழுத்தம் கொடுத்து அந்த ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பளத்தை பெறுவதற்கு முதல் கட்டமா 2999 கோடி மத்திய அரசோடு நாங்க பேசி முதல் கட்டம் வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக கட்சி. அதிமுக ஆட்சியின் போது திருப்பூரில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டுவரப்பட்டது. உடுமலைப்பேட்டை பகுதியில் 250 கோடி மதிப்பீட்டில் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொண்டுவரப்பட்டதாகவும் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்காக திருப்பூரில் கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொடுத்திருக்கிறோம். தனியார் மருத்துவமனைக்கு இணையா அந்த மருத்துவமனை செயல்படக்கூடிய விதத்தில் அந்த மருத்துவமனையை கட்டிய அரசு அண்ணா திமுக அரசு. உடுமலைப்பேட்டை உங்க பகுதிக்கு பக்கத்தில் ஒரு 8-10 கிலோமீட்டர் தான் இருக்கு நினைக்கிறேன். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை நான் கொடுத்தேன். 250 கோடி. இது 350 கோடி. 200 வாய் பேசுகின்ற மக்களுக்கும் நல்ல சிகிச்சை, வாய் பேசாத ஜீவன்களுக்கும் நல்ல திட்டத்தை கொண்டாந்தோம். தனி குடித்தனம் போகும் அருந்ததியர் மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. இந்த ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவங்க, இந்த அருந்ததியர் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் திருமணம் ஆகுது குடும்பத்தில், அவர்களுக்கு வீட்டு மனை இல்ல, வீடு இல்ல. அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுடைய குடும்பத்தில் பையன் பிறந்தா வளர்ந்து திருமணம் ஆன பிறகு அவர் தனி குடித்தனம் போகணும், அவருக்கு வீடு இல்ல, எங்களுக்கு வசதி இல்ல. அப்படிப்பட்ட அருந்ததியர் சமுதாய மக்கள், ஏழை தொழிலாளருடைய குழந்தைகள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு அரசாங்கமே இடம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்ல, பல லட்சம் மதிப்புள்ள பிரமாதமான வீடு கட்டி கொடுப்போம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்ட புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு பிரம்மாண்ட வரவேற்பு. பொதுச் செயலாளருக்கு நிர்வாகிகளும் பொதுமக்களும் தொண்டர்களும் வழிநெடுகளும் ஆரவாரம் செய்து வரவேற்பு அளித்தனர். திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்றும் ஊழலின் ஊற்றுக்கண் திமுக என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் தானாக வந்துவிடும் எனவும் புரட்சி தமிழர் ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலே ஊழல் தானாக வந்துவிடும். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. திமுக ஊழல், ஊழல் திமுக. திமுக ஆட்சியில் 4 அதிகார மையங்கள் இருந்து மக்களை வாட்டி வதைத்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின், சபரீஸ்வரன், உதயநிதி மற்றும் துர்கா ஸ்டாலின் என திமுகவில் 4 முதலமைச்சர்கள் உள்ளதாகவும் புரட்சி தமிழர் சாடல். திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. இன்னைக்கு வாரிசு அரசியலாக இன்றைக்கு திமுக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவில் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒன்று ஸ்டாலின், சபரீஸ்வரன், உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மா. அவையிலும் விட்டு வைக்கல. இப்ப அவையிலும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மைதானே? ஒரு திமுக ஒரு முதலமைச்சர் இருந்தாவே நாட்டு மக்கள் தாக்கு முடிக்க முடியாது. 4 அதிகார மையங்கள், 4 முதலமைச்சர் தமிழகத்தில் இருந்தா தமிழகம் எப்படி இருக்கும் எண்ணி பாருங்க.
திரு கருணாநிதி குடும்பம் பிழைக்க 8 கோடி வரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார். 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கின்ற கட்சி திமுக கட்சி. திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் மெகா ஊழல் நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பத்திரப்பதிவு துறை ஊழல் குறித்து விசாரணை செய்யப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. ஒரு பிளாட் போட்டா அந்த பிளாட்ல முத நிலத்துக்கு ஒரு ரேட், அதுக்கு விலை நிர்ணயிக்க ஒரு ரேட்டு, பிறகு அது பத்திரப்பதிவு செய்யறதுக்கு ஒரு ரேட்டு, இப்படி பிரிச்சு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த பத்திரப்பதிவுல மிகப்பெரிய மெகா ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சிகளுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு மக்களுடைய ஆதரவோடு சட்ட ரீதியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கும். திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் நடைபெற்றுள்ள ஊழல் மீது அதிமுக ஆட்சி அமைந்ததும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் பேசிய புரட்சித் தமிழர் வரிக்கு மேல் வரி போட்டு ஸ்டாலின் அரசு மக்களை வாட்டி வதைப்பதாகவும் குற்றச்சாட்டு. இடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதாக அவள் ஆய்வு செஞ்சு அவள் சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டதா பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி. முழுமையா விசாரிக்கப்பட்டா 40,000 கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி கதவுடன் டாஸ்மாக் நிறுவனம் முழுவதும் சோதனை செய்யப்பட்டு தகுந்த அதிகாரிகள் மூலமாக அந்த ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிக்கப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டார்களோ அவர் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தேர்தல் நேரத்தில் வரியே போட மாட்டேன்னு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற அளவிற்கு வரி மேல் வரி போட்டு மக்களை துன்புறுத்துகின்ற அரசாங்கம் தேவையா? ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனையாகாத இடமே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. ஸ்டாலின் ஆட்சியில் சாக்லேட் வடிவில் கூட கஞ்சா விற்பனையாகும் அவல நிலை உள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் தாராளமா கிடைக்குது. தமிழ்நாட்டில் கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விற்பனை அமோகம். கஞ்சா முதல்ல அந்த இலையில தான் வரும், கஞ்சா இலைன்னு சொல்லுவாங்க, அதுல வரும்னு சொல்லுவாங்க. இப்ப சாக்லேட்ல கிடைக்குதான். திமுகவால் கொலை மற்றும் கொள்ளை குறித்து முழுமையாக விசாரணை நடத்த முடியவில்லை. கொங்கு மண்டலத்தில் முதியோர்கள் வசிக்கும் இடத்தை தேர்வு செய்து கொலை கொள்ளை அதிகம் நடைபெறுவதாக எழுச்சி பயணத்தின் போது கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு தெரியும், முதியோர்கள் எங்க அதிகமா முதியோர்கள் வசிக்கின்ற இடத்தை தேர்வு செஞ்சு அந்த முதியோர்களை கொலை செஞ்சு அவர்கிட்ட பொருள் எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு போறாங்க. உண்மைதானே? இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனா இந்த அரசாங்கம் இந்த கொங்கு மண்டலத்தில் பல முதியோர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய பொருள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. முழுமையான விசாரணை இந்த அரசாங்கத்தில் நடத்த முடியல. குற்றவாளிகள் முழுமையாக ஒரு சில இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் மக்களிடம் வாங்கப்பட்ட மனுக்கள் முறையாக அதிகாரிகளிடம் வழங்கப்படவில்லை. மக்களிடம் வாங்கப்பட்ட மனுக்கள் அனைத்தும் ஆற்றில் மிதப்பதாகவும் கடையில் வடை கட்டி கொடுக்க பயன்படுத்தப்படுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சரி, மனு வாங்கினாங்க, இந்த மனுவை முறையா கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை. அந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் ஆற்றில் கிடக்குது. இந்த மனு ஆற்றில் கிடந்து அதை காவல்துறை அதை பறிமுதல் செஞ்சு வழக்கு போட்டுக்கிறாங்க. அதே வலைதளத்தில் இருக்குது. புதுக்கோட்டையில் இந்த மனு இந்த உங்களுடன் சாலையில் மக்கள் கொடுக்கிற மனு வடை கட்டி கொடுக்குறாங்க. வடை கடையில் வடை சொல்றாங்கல்ல, அந்த கடையில் மக்களுக்கு இந்த மனு மூலமா வடை கட்டி கொடுக்குறாங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் மாருதி நகர் ஜீவா காலனி அருகே எழுச்சி பயணம் மேற்கொள்ள சென்ற புரட்சி தமிழரை சந்தித்த செங்காந்தல் மலர் விவசாயிகள்.
காந்தல் மலருக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்னும் பவுடராக தயார் செய்து ஏற்றுமதி செய்து அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள உதவ வேண்டும் என புரட்சி தமிழரிடம் விவசாயிகள் கோரிக்கை. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இடைத்தரகர்கள் அகற்றப்பட்டு மார்க்கெட் கமிட்டி மூலம் விதைகளை விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பூர் மாவட்டம் கொண்டரசம்பாளையத்தில் செங்காந்தல் மலர் விவசாயிகளுடன் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் வாக்குறுதி. எவ்வளவு ஏக்கர் இந்த கண்வெளி கிழங்கு பயிர்கள், கண்வெளி கிழங்குன்னு சொல்லி அதுல இருக்கிற விதை தானே 2000 ஏக்கர். சரிம்மா, வரட்டுமா? அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புரியுதுங்களா? எங்களுடைய நீ சொன்ன மாதிரி நம்முடைய நிதி இருக்குது, மார்க்கெட் சொசைட்டி இருக்குது, மார்க்கெட் கமிட்டிங் இருக்குது. அதில் இதை விற்பனை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வியாபாரிகள் தடையெல்லாம் வருவாங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு பல்லாயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு. கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கழக துண்டுகள் மற்றும் பதாகைகளை ஏந்தியும் கொடிகளை அசைத்தும் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். டூ ஸ்பெக்ட்ரமில் நாட்டையே உலுக்கும் அளவுக்கு 1,74,000 கோடி ரூபாய் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்யும் ஒரே கட்சி திமுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நாட்டையே உலுக்கியது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். 1,74,000 கோடி இந்த துறையில ஊழல் செஞ்சாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி இருந்தாலும் ஊழல், தமிழகத்தில் ஆட்சி இருந்தாலும் ஊழல். தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றும் கட்சி அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். மக்களுக்கு தேவையான நல்ல கல்வி, சுத்தமான குடிநீர், வேலைவாய்ப்பு போன்றவற்றை அதிமுக அரசு தந்தது என்றும் காங்கேயத்தில் நடந்த எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 100% நிறைவேற்றுகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. நாட்டு மக்களுக்கு தேவை நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், நல்ல தூய்மையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், நல்ல தொழிற்சாலைகள், அதனால விளைநிலங்களுக்கு வேலை வாய்ப்பு, இப்படி நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். திமுக குடும்பத்திற்காகவே உள்ள கட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தது நோக்கமே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே தோற்றுவித்த இயக்கம் அதிமுக. ஆனா திமுக அப்படி அல்ல, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. நாட்டு மக்களுக்காக இன்றைக்கு தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. காவிரி நதிநீர் பிரச்சனையின் போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி பாஜக அரசு செயல்பட்டதால் கூட்டணியில் இருந்தாலும் 22 நாட்கள் நாடாளுமன்ற அவையை அதிமுக ஒத்திவைத்ததாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். வாக்களித்த மக்களுக்கு பிரச்சனை வந்தால் அதை தீர்ப்பதையே அதிமுக அரசு கடமையாக கொண்டதாகவும் புரட்சி தமிழர் கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருந்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் காலம் தாழ்த்தியது. உடனே தமிழக விவசாய நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை,
இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம். இது அதிமுக நிலைப்பாடு. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஓட்டு போட்ட மக்களுக்கு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க வேண்டும். ஸ்டாலின் ஆட்சியில் நகை பணத்தை கடந்து உடல் உறுப்புகள் திருடும் அவலம் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் எழுச்சி உரையாற்றிய புரட்சித் தமிழர் திமுகவினரின் மருத்துவமனை அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு. திமுக ஆட்சியில நல்லா சிந்திச்சு பாருங்க. தங்கத்தை திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. இப்ப உறுப்பை திருடிட்டு இருக்காங்க, உறுப்பை திருடுறாங்க. தப்பி தவறி திமுக காரர் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடாது. அப்படியே யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தா, அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா உடனே மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணுங்க, உங்களுடைய பாட்டெல்லாம் உள்ள இருக்குதான்னு செக் பண்ணீங்க. தொழில் முதலீட்டை ஈர்க்கப் போவதாக கூறிவிட்டு ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு சைக்கிள் ஓட்ட சென்றார். பொய்யான அறிக்கையை வெளியிட்ட ஸ்டாலின் எத்தனை நபர்களுக்கு முறையாக வேலை கொடுத்தீர்கள் என வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். இன்னைக்கு வெளிநாடு போறங்கிறார், போங்க. தொழில் முதலீட்டிற்கு போங்க, நல்லது, சந்தர்ப்பம். அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக போனீங்க? தொழில் முதலீட்டு ஈர்க்க போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு அங்க வெளிநாடு போகணும். அது இங்கேயே ஓட்டலாம சைக்கிள்? நீங்க பத்திரிகையில வெளியிட்டு இருக்கிறீங்க. வெளிநாடு போகும்போது, ஜெர்மன் போகும்போது ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனீங்க. அதுல என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 932 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது என்று ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனீங்க. அது மட்டும் இல்ல, நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் 77% நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலமா 37 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னீங்க. வெள்ளை அறிக்கை விடு, அத்தனையும் பொய். அதிமுகவால் சேலம் கூட்ரோட்டில் 1500 ஏக்கரில் கொண்டுவரப்பட்ட கால்நடை பூங்காவை திறந்து கிடப்பில் போட்டது திமுக. அதிமுக ஆட்சி அமைந்ததும் காங்கேயத்தில் காங்கேயம் காலை சின்னம் அமைக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நம்முடைய சேலம் கூட்ரோட்ல 1000 கோடியில 1050 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டாந்து, இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம், ஆடு வளர்ச்சி, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இப்படி விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க என்பதற்காக 1000 கோடியில போட்டு கட்டடத்தை கட்டி முதற்கட்டமா மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் இருக்கும்போதே திறந்துட்டேன். 90% மற்ற பணி முடிஞ்சது. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாக கிடப்புல போட்டாங்க. கடந்த முறை சட்டமன்றத்தில் கடுமையா நான் பேசியது அந்த கால்நடை பூங்காவை திறந்து அப்படியே விட்டுட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அழகா வடிவமா நீங்க மகிழ்கின்ற விதமாக அற்புதமான காங்கிங்கால வடிவில சின்ன அமைக்கப்படும். இதுவரை திமுக கொண்டு வந்த திட்டம் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் கொடுப்பதில்லை. பத்திரிகைகளில் வெற்றி விளம்பரங்கள் செய்தே 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அரசு திமுக என்று எழுச்சி பயணத்தின் போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதும் வெற்றி அறிவிப்பு, விளம்பரம், பத்திரிகை, செய்தி, இதை வச்சுக்கிட்டு 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரே 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பூரா விளம்பரம் தான். அப்படியே ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அப்படியே போட்டோ ஷூட், அவளோட முடிஞ்சு போச்சு. ஒரு அறிவிப்பு கொடுப்பார், அது ஒரு குழு போடுவார். 52 குழு போட்டிருக்கார். இதுவரைக்கும் திட்டத்தை அறிவிச்சு ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு குழு போட்டு 52 குழு போட்டு அதனுடைய வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தில் கொடுக்க எல்லாமே விளம்பரம் 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 ஆடல் அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். விவசாயிகள் பயன்படுத்திய சுமார் 13 லட்சம் ஏக்கர்கள் நிலத்தை திமுக அரசு கோவில் நிலமாக மாற்றியுள்ளதாகவும் அதனை மீண்டும் விவசாயிகளுக்கு மாற்றித்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கோரிக்கைகள் சரிபார்த்து நிறைவேற்றப்படும் என எழுச்சி பயணத்தின் போது கழக பொதுச் செயலாளர் உறுதி. கட்டுப்படுத்தாதுன்னு 27ஆம் தேதி 370 யூனிட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க.
வந்து 29ஆம் தேதிக்குள்ள கோயில் வசம் ஒப்படைக்கலாம் வாடகைதாரர் அப்படின்னா உங்களை புக்லின் வச்சு இடிச்சு வீட்டை காலி பண்ணிடுறாங்க. எந்த நேரம் புக்லின் வந்து நிம்மதியா நாங்க தூக்கவே முடியல. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு என்ன இந்த அரசாங்கத்தில் வேணே பண்ணுவோம். இந்த அரசாங்கம் வரட்டும், இந்த எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்யும். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் மலைவாழ் சங்கத்தினர், சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர், விதை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர், கோழி பண்ணையாளர் சங்கத்தினர் உள்ளிட்டோர் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட புரட்சித் தமிழர் 2026 அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்த மாற்றுத்திறனாளிகள். அதிமுக ஆட்சியின் போது மாற்றுத்திறனாளிகளுக்காக கொண்டுவரப்பட்ட எண்ணற்ற திட்டங்களுக்காக நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த மாற்றுத்திறனாளிகள். தங்கம் வெள்ளி விலை நிலவரம் போல தினந்தோறும் கொலை நிலவரம் செய்திகளில் வரும் அளவிற்கு தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைத்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு மீது தாராபுரம் மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும் என பொதுச் செயலாளர் வாக்குறுதி.